தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்கச்சக்க வேக்கன்சிஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க போஸ்டிங்ஸ் இப்போ ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 39,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்கள்லையுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. இன்டர்வியூ இந்த போஸ்ட்டுக்கு கிடையாது, ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 25ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ கிடையாது, ரிட்டன் டெஸ்ட் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் மூலமாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள் தான், ஓகேங்களா? ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மே மாதம் 27ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இதோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எழுதுகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் தான். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இது ரிலேட்டடாக உங்களுக்கு பேப்பர் 1 எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 2 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டாக நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கும், ஓகேங்களா? பேப்பர் 2 இருக்கும். இதோட எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஒரே நாள்லேயே உங்களுக்கு மார்னிங் ஒரு எக்ஸாம், ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் வச்சு முடிச்சிடுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு www.tnpscexams.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போஸ்ட் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா 461 வேக்கன்சிஸ் தமிழகம் முழுவதும் ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ உங்கள் மாவட்டத்திலேயே வேலை கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் ஜியோலஜிஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அக்ரிகல்ச்சுரல் ஆஃபீஸர், ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஹார்டிகல்ச்சுரல் ஆஃபீஸர், இதுலேயே பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர், ஜூனியர் ஆர்கிடெக்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்டிங்ஸ், என்வைரன்மெண்டல் சயின்டிஸ்ட்டு, ஆர்கிடெக்சரல் அசிஸ்டண்ட்டு, பிளானிங் அசிஸ்டண்ட்டு, அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் சூப்பரிடென்ட், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேரியஸ் போஸ்டிங், டெப்டி மேனேஜர், டிரான்ஸ்லேட்டர், லைப்ரரியன்ஸ், சிஸ்டம் மேனேஜர், இந்த மாதிரி உங்களுக்கு டூரிஸ்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது மைனிங் டிபார்ட்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டு, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, ஹைவேஸு, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த், பப்ளிக் ஒர்க்ஸ்ன்னு சொல்லி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 வேக்கன்சிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் 33 வேக்கன்சிஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 66 வேக்கன்சிஸ் இருக்குது. ஹைவேஸில் 38. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 62 வேக்கன்சிஸ் இருக்குது. தமிழ் டெவலப்மெண்ட் அண்டு இன்ஃபர்மேஷனில் 23 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கை பொறுத்து லெவல் 20லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தடுத்து லெவல் 19, 18, 17 சொல்லி போஸ்டிங்கை பொறுத்து சேலரி, ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் போஸ்டிங்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32, 42, அதாவது அதர்ஸ்லேயே பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 42 வயது சொல்லியிருக்காங்க.
நார்மல் பீப்புள்ஸ்க்கு வந்து 32 வயது ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா. ஸோ டெஸ்டிடியூட் விடோனா 37 34ன்னு சொல்லி ஒரு சில போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெஸ்டிடியூட் விடோக்கெலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லா ஏஜில் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். 60 வயது வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. அடுத்து அதர்ஸை தவிர்த்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த 2 கோடில் இருக்க இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 37 வயது. பிடபிள்யூடி கேட்டகரி இருந்தால் 47, எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் 55, டெஸ்டிடியூட் விடோவாக இருந்தால் 39ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மற்ற எல்லா போஸ்ட்டுமே வயது வரம்பு இல்லை. 60 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டு போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் ஜியாலஜியில். ஓகேங்களா. அடுத்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி அப்ளைட் ஜியாலஜி முடிச்சிருக்கணும், அல்லது மாஸ்டர் சயின்ஸ் டிகிரி ஹைட்ரோ ஜியாலஜி இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஜியாலஜி முடித்தவங்களுக்கும் சான்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே அப்ளைட் ஜியாலஜி முடித்தவங்களுக்கும் சான்சஸ் இருக்குது. பிஏ பிடெக்கில் அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கும் சான்சஸ் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் முடித்தவங்க, சிவில் முடித்தவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தவங்க, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முடித்தவங்க, சிவில் முடித்தவங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் இங்கே வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரியில் ஆர்கிடெக்சர் முடித்தவங்களும் அக்ரிகல்ச்சுரல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு அதுக்கு தமிழும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லைப்ரரியன் போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க மாதிரி சம் நாலேஜும் உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்து அசிஸ்டன்ட் லைப்ரரியனில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி டிகிரி முடிச்சுட்டு பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸோ அல்லது லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அண்ட் சயின்ஸோ முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்டிங் பொறுத்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பிஏ பிடெக் முடித்தவங்க, எம்ஏ எம்டெக் முடித்தவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார்மசி டிகிரியில் ஃபார்மசி முடித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி முடித்தவங்க, இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரியில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் குவாலிஃபிகேஷன் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ பிஎஸ்சி டிகிரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தவங்க, எனி டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏல மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் முடித்தவங்க எல்லாருக்குமே சான்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். நீங்கள் ஈஸியாகவே இதோட எக்ஸாம் போய்ட்டு அட்டன் பண்ணிக்கலாம். இங்கே ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் செக் பண்ணுவாங்க. என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் அப்ரூவ்டு ஸ்கூல்ஸ் போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணுவாங்க. இதை படித்து பாருங்கள். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டு தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ரிலேட்டடாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். பேப்பர் 2 சப்ஜெக்ட் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இது எல்லாமே பேப்பர் 1 பார்த்திங்கன்னா OMR பேஸ்லேயும், பேப்பர் 2 CBT பேஸ்லேயும் எக்ஸாம் நடக்கும். அடுத்து பேப்பர் 2 பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த சப்ஜெக்ட் பேப்பர் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. அடுத்து டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டு, இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். பேப்பர் 2 டிரான்ஸ்லேஷன் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினில் வந்து டிகிரி லெவலில் கேள்விகள் கேட்கப்படும். 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேப்பர் 1 OMR பேஸ்டாகவும் இருக்கும், பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இங்கே டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதை 1 by 1 நீங்கள் பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணுற ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேப்பருக்கும் 100 நீங்கள் பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எல்லா போஸ்டிங்ஸுமே பேப்பர் 1 பேப்பர் 2 இது எல்லாமேத்துக்கும் பார்த்திங்கன்னா சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சிலபஸ் டீட்டெயில்ஸ். பார்ட் ஏக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதேமாதிரி பார்ட் பியில் ஒவ்வொரு போஸ்டிங்கை தடுத்து ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு வந்து சிலபஸ் டீட்டெயில்ஸ் இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் 145 பேஜஸ் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும், விண்ணப்பிச்சுக்கோங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.